வணக்கம் மகளே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொசு ரொம்ப அதிகமாக கடிக்குதுல. மழை காலம் வந்தாலே இதே ஒரு பிரச்சனையாக போயிடுது. நைட்டில் தூங்க விட மாட்டேங்குது. நம்ம கொசு வலைக்குள்ள போட்டு வச்சிருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து ஒய் ஒய்னு இசை பாடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம உட்காந்து எழுந்திரிச்சு முடிச்சுக்கிட்டு உட்காந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏதோ கோழி கடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, கடிக்கும் நவீன இயந்திரம். என்னப்பா அது, கொசு கடிக்கும் நவீன இயந்திரம்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் இதுதான். ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் இந்த காயில் போடுறதோ, இல்லை கொசுத்தி சுருள் வைக்கிறதோ, இல்லை அந்த ஊதுவத்தி வைக்கிறதோ, இல்லை 2 நிமிஷத்தில் எரியிற பேப்பரில் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்குலாம் ஒத்துக்காது. ஆஸ்மாக்கு இருக்கவங்களுக்குலாம் சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்குலாம், சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்குலாம் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அவங்களால சொல்லவே முடியாது. ஸோ அவங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக, ஸோ நமக்காக இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். சரி, இந்த கொசு பேடுக்கு அந்த கம்பெனிக்கு நீ முட்டு கொடுக்குறீன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாதுங்க. இது என் சொந்த செலவில் வாங்கினது. அதுவும் நான் எந்த பிராண்டுன்னு நான் சொல்லவும் இல்லை. இது நான் என்னோட ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்கள் கடைசி இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பெஸ்ட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலே சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ள பெஸ்ட்டு பிராண்ட்ஸை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நானும் ஒருத்தனை சூஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுன்ட்டு. சரிங்களா? சரி, பழைய கொசு பேட்டில் நீங்கள் என்னெல்லாம் ட்ராபேக்ஸாக பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த புது கொசு பேட்டில் அப்கிரேட் பண்ணி புதுசாக கொண்டு வந்திருக்கான். நம்ம பழைய கொசு பேட்டில் என்னென்னலாம் ட்ராபேக்ஸ்லாம் பார்த்தோம். மொதல் விஷயம், பேட்டரி சீக்கிரமாக போயிடுவாங்க. ஏன்னா உள்ளே யூஸ் பண்ணுறது லெட் ஆசிடு. சீக்கிரமாக போயிடுவான். மிஞ்சி போனால் 1 வருஷம் தாங்கிறதே அதிகம். பேட்டரி போயிடுவான். அப்படி இல்லையா, போர்டே போயிடுவான். ஆள் மறக்கையா. அப்படியும் இல்லையா, எங்கேயாவது நம்ம கொசு அடிக்கிறேன்னு அந்த சந்துக்குள்ளே விடுவோம் பாருங்க, அப்படியே விடும்போது சப்புன்னு எங்கேயா அடி வாங்கிக்கும் சைடில். அதை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நெளிஞ்சிக்கும். டக்குன்னு நெளிஞ்சிக்கிட்டு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொசு பேட்டை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது அதோட இன்னொரு விஷயம், மெயின் சார்ஜு. எவ்வளோ நேரம் தாண்டா போகிறது சார்ஜு? நான் யூஸ் பண்ணதுனவோ 10 நிமிஷம் தான். ஆனால் சார்ஜ் ஏறிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் போட்டு இப்படி 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 அடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்துலேயே சார்ஜ் இறங்கிருங்க. அப்போ இதுக்கு என்ன யூஸு? அதெல்லாம் பழைய ட்ராபேக்ஸ்லாம் விட்டுட்டு புதுசாக வந்திருக்கவங்க தான் இந்த மாதிரி நான் கொடுக்குற கொசு பேட்டுக்கலாம். சரி, லிஸ்ட்டு சொல்கிறேன். அந்த லிஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா மார்டினு, ஆல் அவுட்டு, இந்த வியர்ட் உல்ஃபு, வேறு என்ன, நிப்பானு, இந்த 4 பிராண்டில் உள்ள கொசு பேடுங்க நல்லா இருக்குது. அதுலேயும் நான் கொடுக்குற 4 பிராண்ட் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 4 பிராண்ட்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் அவனுங்க இஷ்டத்துக்கு இறக்கிருக்கானுங்க. அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொசு பேட்டில் எதெல்லாம் நல்லதாக கொடுத்துருக்கான், புது கொசு பேட்டில் என்னெல்லாம் நல்லதாக கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொதல் விஷயம், இந்த இடத்துல சார்ஜிங் போட்டே காணும். ஏன் எங்கே போனாப்பா, எப்படி சார்ஜ் ஏற்றுவீங்க? எல்லாமே மொபைல் சார்ஜர் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். ஒன்று டைப் சியாக இருக்கும், இல்லை மைக்ரோ எஸ்பியாக இருக்கும். அடுத்தது, இந்த மெஷ் குவாலிட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவனெல்லாம் என்ன மாற்றிட்டான்னா அலுமினியமாக மாற்றி கொண்டு வந்து அதோட 3 லேயர் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கான். 3வது ஒன்று, இந்த இடத்துல லைட்டு கொடுத்துட்றான். இருட்டும் பேட்ரி இண்டிகேஷனை காட்டுங்க. ஃபுல் சார்ஜனாக காட்டும், எத்தனை லெவல்லாம் காட்டாது. அதோட ஸ்பீடாக நம்ம ஃபோன் மாதிரி 1 மணி நேரத்துலையோ இல்லை 2 மணி நேரத்துலையோ சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடுதுங்க. அதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவோ 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிராண்ட் என்னன்னு பார்த்துக்கலாமா? ஸோ இந்த இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்டை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களோட ஒப்பீனியனு, நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீ எதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? என்னென்னா எல்லா விஷயமும் இந்த அமேசானில் அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அதில் உள்ளதை எடுத்து நான் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பர்ஃபெக்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரேட்டிங்ஸ் கூட அமேசானில் பார்த்து போட்டது தான். அதோட ப்ரைஸிங்கும் அமேசானில் இருக்கிறது தான். உங்களுக்கு எது கம்மியாகுதோ, எந்த இடத்துல கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கொடுக்குறது எல்லாமே பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். என்ன ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை ஏற்றுவாங்க, ஒரு சில விஷயத்தை குறைப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய கொசு பேட்டு இவெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் சீக்கிரமாக போயிடுவான். ஆனால் அந்த லித்தியம் அயன், இந்த நம்ம ஃபோனுக்குலாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லித்தியம் அயன் தான் யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் அயன் நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்டது தான். உங்களுக்கு மினிமம் 1 வருஷமாவது அந்த பேட்டரி தாங்கும். அது உங்களோட யூசேஜை பொறுத்து. ஓகேவா? லித்தியம் அயன் தான். அதுலேயும் அட்வான்ஸ் நம்ம சொல்லியிருந்தான். அது என்ன அட்வான்ஸ்னு தெரில, பட் ஆனால் அதில் ஸ்பெசிஃபிகேஷனாக அட்வான்ஸும் கொடுத்துருந்தான். 6000 mAh பேட்டரி. அதில் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எல்இடி கொடுத்துருவான். லைக் தட். இந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்இடி வந்துடும். ஓகேங்களா? தென் டைப் சி போட்டு கிடச்சிரும். ஃபோனில் இருந்தே சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதோட 3.9 ரேட்டிங் வாங்கியிருக்கு அமேசானில். அதுவும் எத்தனை 5087. இப்போ எவ்வளோ மேபி மாறி இருக்கலாம், இன்னும் அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சார்ஜிங் இண்டிகேஷனு, நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஃபுல் சார்ஜ் ஆனோடனே க்ரீன் லைட் இதில் எரிஞ்சிடும். ஓகேங்களா? க்ரீன் லைட்டோ இல்லை ப்ளூ லைட்டோ ஃபுல் சார்ஜ் இண்டிகேஷன் இருக்குது. நான் கொடுக்குறது எல்லாத்துலேயுமே க்ரீன் லைட் இண்டிகேஷன் இருக்குது. இந்த வைபரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, ஆனால் ஸ்டன்னரில் இருக்குது. அது ஓகேவா? ஸோ ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்து 414 இருக்குது. அதே ஆல் அவுட்டில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அட்வான்ஸு அதே 6000 mAh தான். மைக்ரோ எஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்பி தான் நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் போய் பார்த்துருந்தேன். அதில் மைக்ரோ எஸ்பி அப்படின்னு தான் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, அந்த ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. சரிங்களா? அதை பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா இவனும் சலச்சம் இல்லை, 2500 கிட்ட வாங்கியிருக்கான் ரிவ்யூஸு. 4.0 ப்ரைஸிங் ரேஞ்சை பார்த்துக்கோங்க. இது எல்லாம் ருபீஸ் தாங்க. ஓகேவா? நிப்பான்லேயும் அதே தான், எல்இடி கொடுத்துட்றான். டைப் சி 4.0, ஏன்னா 232 இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு போல் இந்த மாடலு. ப்ரைஸிங் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வியர் உல்ஃப் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 1200 mAh. இந்த வியர் உல்ஃபில் யூவி கொடுத்துருக்கான். இந்த யூவியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எந்த மாதிரி இருக்கும், கொசுபடி எப்படி இருக்கும், நம்ம எங்கேயாவது கீழே ஹோல்டுற மாதிரி கீழே இப்படி கப்பை எடுத்து வச்சுட்டோன்னா இப்படியே இருக்கும். சார்ஜ் கீழே பின்னாடி இங்கே சொருகி விட்டுட்டு இங்கே ஆன் பண்ணி விட்டோன்னா இந்த இடத்துல லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். யூவி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். யூவி லைட்னா இல்லை, ஒரு பச்சை கலர் லைட்டு, அதான் சாரி ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அதை வச்சுட்டு கொசு அதில் வந்து அடிக்குங்கிறாங்க. இங்கே டைப் சியே 4.3 வாங்கியிருக்கான் 5க்கு 485. இங்கே வீடு ஃபைபரில் லித்தியம் தான், எல்லாமே லித்தியம் தான்ப்பா. லித்தியம் பேட்டரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் கொடுக்குற எல்லா இதுலேயும் மெஷ்ஷு வந்து 3 லேயர் ப்ரொடக்ஷன் தான். இப்போ நான் இந்த 6 ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கேன், எல்லாமே 3 லேயர் ப்ரொடக்ஷன் தான். ஒரு சில இதில் எக்ஸ்ட்ராவும் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஷாக் ப்ரூஃபு, எங்கேயாவது அடிச்சேன்னா ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி ஷாக் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ்க்கு போய் பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. என்ன இந்த இடத்துல வந்து வைபரில் பொறுத்த வரைக்கும் இன்பில்டுனா இதோ இந்த மாதிரி கொடுத்து சார்ஜ் ஏற்றுற மாதிரி. ஸோ அந்த சார்ஜிங் போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரைக்கரில் பொறுத்த வரைக்கும் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒயர்னா அந்த ஒயர் இல்லைப்பா, டைப் சியோ இல்லை மைக்ரோ எஸ்பியோ அதெல்லாம் கிடையாது. ஏசி ப்ளக்கில் சொருகிட்டு பின்னாடி தேவைப்படும் போது மட்டும் இங்கே 2 பின்னு மட்டும் நின்றுட்டுருக்கோம், அதில் சொருகி விட்டுனா அந்த மாதிரி உள்ள ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ மக்களே. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நான் கொடுத்துருக்கேன், என்னோடய ஒப்பீனியன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்குங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நல்ல விஷயத்தை தான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ நன்றி மக்களே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெறித்தனமான ஆனஸ்ட் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. என்ன போடலாம் நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தானாக வந்து நிற்கும். ஸ்டே டியூன் மக்களே. டடா. நான் போய் கொசுவை பொழந்துட்டு வரேன்.